ஹாய் டேவ்ஸ். இப்போ கெஸ்ட் நம்பர் பர்சனில் வந்து நம்ம வந்து பார்ட் 6 பார்க்க போகிறோம். பார்ட் 6ல் இப்போ நமக்கு மீதி இருக்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ஹை ஸ்கோர் அப்டேட் பண்ணுறது. ஹை ஸ்கோர்னால் நீங்கள் கெஸ் பண்ணுற வேல்யூ, இந்த ஸ்கோர் வேல்யூவில் மீதி இருக்கிறத ஹை ஸ்கோராக போட்டுருவோம். அந்த லாஜிக் எழுதுவோம். அந்த லாஜிக் எப்படி எழுதுறதுன்னு இப்போ பார்ப்போங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு லெட் ஹை ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறது 0 போட்டுட்டு, இப்போ நம்ம ஹை ஸ்கோர் எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, இப்போ கெஸ் பை நம்பரில் நம்ம கரெக்டான வேல்யூ கொடுத்தோன்னா கொடுக்க அதுபடி அது ஜென்ரேட் ஆகும்ல, அப்படி தானே? 2 லோ காட்டுது, 10 கொடுப்போம், 10 to 5 காட்டுது, 8 கொடுப்போம், 9, 6, 7, ஐ திங்க் 7. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்துச்சா? இப்போ ஸ்கோர் வந்து நீ எடுத்துகிட்டு ஸ்கோர் வந்து 13. இதை வந்து ஹை ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? லாஜிக் எங்கே எழுதணும்னா, எங்கே நம்ம கரெக்டான கெஸ் பண்ணுறோமோ இந்த இடத்துல தான் அதை எழுதணும். அது என்னென்னா, இஃப் ஸ்கோரை விட ஹை ஸ்கோர் கிரேட்டர் தானே இருக்கணும். ஏன்னா இனிஷியலாக ஹை ஸ்கோர் 0 தானே இருக்குது. ஸோ ஸ்கோரை விட ஹை ஸ்கோர் கிரேட்டராக இருந்தால் அதுக்குள்ளே நம்ம ஸ்கோரை அட்டாச் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம ஸ்கோர் அட்டாச் பண்ணிடணும். டாக்குமெண்ட் டாட் query selector டாட் ஹை ஸ்கோர். இப்போ என்ன பண்ணால், அந்த ஹை ஸ்கோருங்கிறது இந்த நம்ம ஹை ஸ்கோர் வேல்யூவை நம்ம ஷோ பண்ணணும். ஷோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, எங்கே ஹை ஸ்கோர் இருக்குது, ஹை ஸ்கோர் ஸ்பேன் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியேட்டில் 0 இருக்குது. ஸோ இந்த கிளாஸை நான் query selector மூலயமா எடுக்கிறேன். query selector மூலயமா கிளிக் பண்ணி அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மாற்றணும். டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணால் ஹை ஸ்கோராக செட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த லாஜிக் தான். அது வந்து ஸ்கோர் இனிஷியலாக 0 இருக்கும். ஸோ அப்போ ஸ்கோர் வச்சு இனிஷியலாக ஹை ஸ்கோர் 0 இருக்கும். ஸோ ஸ்கோர் பெருசாக இருக்கும். அப்போதைக்கு அந்த ஸ்கோர் வேல்யூவை ஹை ஸ்கோராக நம்ம செட் பண்ணிடணும். எப்போனா கெஸ்ஸு வந்து கரெக்டாக இருக்க சமயத்தில். இப்போ நம்ம கிளிக் பண்ணுவோம், 10 கொடுப்போம். இருங்க, சேவ் பண்ணிட்டு வரேன். சேவ் பண்ணிட்டு ஓகே, சேவ் பண்ணுறதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது. 2 லோன்னு சொல்லுது. 15 போடுவோம், 15 to 5 வருது, 14 கரெக்ட் நம்பர். இப்போ பார்த்தீங்களா, ஹை ஸ்கோருக்குள்ளே வேல்யூ போயிடுச்சு. இப்போ எகெயின் கிளிக் பண்ணாலும் அந்த ஹை ஸ்கோர் இருக்கும். ஏன்னா நம்ம எகெயின் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் செட் பண்ணியிருக்கோம்ல இங்கே ஏன் அப்படின்னா, எகெயினில் நம்ம போய் ஹை ஸ்கோர் வேல்யூயை ரீசெட் பண்ணல. ஸோ அதனால் ஹை ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், அன்லெஸ் நீங்கள் பேஜை ரீலோட் பண்ணுற வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எதுவும் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் 2 லோ, 15 2 ஹை, திருப்பி கரெக்ட் நம்பர். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே 18 ஹை ஸ்கோர் வருது. திருப்பி நம்ம எகைன் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் ஒரு லோ வேல்யூ காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 14 கரெக்ட் நம்பர் வருது. பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து நம்ம 15 தான் ஸ்கோர் அப்படின்னால ஹை ஸ்கோரை பீட் பண்ணாதனால அது அப்படியே இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லாஜிக் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.